வணக்கம். தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு 2 முக்கியமான அப்டேட் இருக்கு. ஒன்னு, நீங்க உடனடியா செய்ய வேண்டிய ஒரு வேலை. இன்னொன்னு, பொங்கலுக்கு வரப்போற ஒரு சூப்பரான பரிசு. வாங்க அத பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். உங்க ரேஷன் கார்டுக்கு 2 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா கவலையே படாதீங்க. இந்த முழு விவரத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். அதனால கவனமா கேளுங்க. சரி, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய அந்த அவசரமான வேலை என்னன்னு பாத்துரலாம். அதுதாங்க இகேஒய்சி சரிபார்ப்பு. இகேஒய்சினா என்னன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க தான் உண்மையான ரேஷன் கார்டு ஓனர்னு கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இது. எதுக்கு இதை பண்றாங்கன்னா, அப்போதான் போலி கார்டுகளை எல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாம் சரியா வந்து சேரும். உங்க கைரேகை இல்லைன்னா கண்ணை ஸ்கேன் பண்ணி இதை ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ இந்த இகேஒய்சிய யாரெல்லாம் பண்ணணும்? உங்க கார்டுல பிஹெச்ஹெச்னு போட்டிருந்தாலோ இல்ல ஏஏஒய் கார்டா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பண்ணியாகணும். அது மட்டும் இல்ல, உங்க கார்டுல பேர் இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இத பண்ணணும். இதை எப்படி பண்றதுன்னு டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப சுலபம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போங்க. ஒருவேளை நீங்க வேற ஊர்ல வேற மாவட்டத்துல இருந்தா கூட பரவாயில்ல. அங்க பக்கத்துல இருக்கிற எந்த ரேஷன் கடைக்கு வேணாலும் போகலாம். அங்க இருக்கிறவங்க ஒரு சின்ன மிஷின்ல உங்க கைரேகையை வச்சு 2 நிமிஷத்துல இந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இகேஒய்சி முடிக்க கடைசி தேதி டிசம்பர் 31. தயவு செஞ்சு அதுக்குள்ள முடிச்சிடுங்க. இல்லனா பொங்கல் பரிசு வாங்குறதுல இருந்து மாசம் வாங்குற ரேஷன் பொருட்கள் வரைக்கும் எல்லாமே நின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மறக்காதீங்க, டிசம்பர் 31. சரி, அந்த டென்ஷனான வேலைய பத்தி பார்த்தாச்சு. இப்போ ஒரு செம்ம ஹாப்பியான நியூஸ்க்கு வருவோம். ஆமாங்க, நாம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற 2025 பொங்கல் பரிசு தொகுப்பு. எந்த வருஷம் பொங்கல் பரிசுல என்னெல்லாம் இருக்கு? வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழு நீள கரும்பு, இதெல்லாம் கன்ஃபார்ம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டே அந்த ஸ்பெஷல் ரொக்க பரிசு தான். அது எவ்வளோன்னு தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரிய கேள்வி இதுதான். இந்த வருஷம் பொங்கல் பரிசா எவ்வளவு பணம் நம்ம கைக்கு கிடைக்க போகுது? இந்த சமயத்துல எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசாங்கம் ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபாய் ரொக்க பரிசா கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அரசாங்கம் 3000 ரூபாய் கொடுத்தா அரசுக்கு கிட்டத்தட்ட 6817 கோடி ரூபாய் செலவாகும். அதுவே எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி 5000 ரூபாய் கொடுத்தா செலவு சுமார் 11361 கோடி ரூபாயை தாண்டிடும். பாருங்க, சில ரிப்போர்ட்ஸ்ல 2வது நம்பர் தப்பா இருந்துச்சு. ஆனா இதுதான் தோராயமான சரியான கணக்கு. இவ்ளோ பெரிய தொகைங்கிறதால அரசாங்கம் ரொம்ப யோசிச்சு தான் முடிவெடுக்கும். இதுல இன்னொரு போனஸ் விஷயமும் இருக்கு. குறிப்பா வீட்ல இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு டபுள் தமாக்கானே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம குடும்ப தலைவிகளுக்கு மாசம் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இருக்கே, அது இந்த முறை பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே, அதாவது சீக்கிரமாவே பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பொங்கல் ரொக்க பரிசா அந்த 5000 ரூபாய் அறிவிக்கப்படுதுன்னு வச்சுப்போம். அதோட இந்த மகளிர் உரிமைத் தொகை 10,000 ரூபாயும் சேரும்போது பல குடும்பத் தலைவிகள் கைக்கு மொத்தமா 6000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நிஜமாவே நடந்தா இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பா கொண்டாட இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போதைக்கு நிலவரம் இதுதான். நாம எல்லாரும் அரசாங்கத்தோட ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கிடைச்ச தகவல் படி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னைக்கே கூட வெளியிடலான்னு சொல்லப்படுது. அதனால நம்மளோட காத்திருப்புக்கு சீக்கிரமே ஒரு விடை கிடைக்க போகுது. சரி, முதலமைச்சரோட அந்த இறுதி அறிவிப்புல என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொக்க பரிசு 5000 ரூபாயா இருக்குமா இல்ல அதை விட அதிகமா இருக்குமா? உங்க கணிப்பு என்னன்னு சொல்லுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.